கடகராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் நீங்கள் எப்படி கையாளணும் என்பதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடகராசி அப்படிங்கிறது எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ராசி கிடையாதுங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க உணர்ச்சியின் சக்தியாக இருப்பீங்க. ஒரு கடல் அலை எப்படி இருக்கும் தெரியுமா? அது மெதுவாக கரையை தொடும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சக்தி அளவில்லாதது. அப்படிதான் கடகராசிக்காரங்க நீங்களுமே. வெளியில் பார்க்கறதுக்கு சாந்தமாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே நிறையவே பேராற்றல் ஒளிஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு நண்டு மாதிரி ஒரு அமைப்பு கொண்டவங்க. எப்படின்னு தெரியுமா? நண்டு எப்பயுமே நேராக போகாது, சைடில் தான் போகும். ஆனால் அது எப்போதுமே தன்னோட இலக்கை அடையாமல் விட்டதே கிடையாது. அது மாதிரி தான் நீங்களுமே. சில நேரம் டைரக்டாக முன்னேற மாட்டீங்க, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட வெற்றி உயரத்தை கொடுக்கும். அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறதுனால மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கணும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லோரையுமே நம்புறீங்கல்ல, அதையுமே தவிர்த்துடுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்புங்க. எல்லோரையும் நம்பி ஏமாற்றம் அடையாதீங்க. இந்த ஒரு விஷயம் கடகராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பட்டிருப்பீங்க. கடந்த கால நினைவுகள்லேருந்து விடுபட முடியாமல் அதையவே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு குழப்பப்படுறீங்களே, அதையும் மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே வராது. உங்களால் முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த கடந்த கால விஷயத்தில் இருக்கிற குழப்பத்தை நினச்சிக்கிட்டு நம்பி ஏமாந்த விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு என்னால் இது முடியாது அப்படின்னு நினச்சி விட்டுறீங்க. இதை மட்டும் மாற்றிக்கோங்க. உங்களால் எதுவுமே முடியாது இல்லைங்க. முயன்றால் முடியாது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு சரியாக பொருந்தும். இந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா சூப்பரான உயர்வு நீங்கள் பெறலாம். இந்த 3 தான் உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருக்குது. இதை மட்டும் மாற்றிக்கிட்டா சிறப்பானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வராமல் இருக்க என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தா, மனசை முதல்ல கட்டுப்படுத்த கற்றுக்கோங்க. உங்கள் மனசை நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. எல்லோரையும் ஒரே மாதிரி நம்பாதீங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத சரியாக தேர்வு பண்ணி பழகுங்க. பழைய காயத்தில் விட்டுடுங்க, அதெல்லாம் தேவையில்லாது. வருங்காலத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. தினமும் உங்களை நீங்களாக மோட்டிவேஷன் பண்ணும். அது ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னால் முடியும், நான் செய்வேன், இது எனக்கு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் கஷ்டம் வராமல் மேன்மையை நீங்கள் பெறலாம். நீங்கள் எளிதாக உடையக்கூடிய கண்ணாடி கிடையாதுங்க, அழுத்தத்தில் மெருகேறக்கூடிய வைரம் இந்த கடகராசி. இப்போ வரைக்கும் நீங்கள் சந்தித்த கஷ்டம் உங்களை பலவீனமாக்க வரல, இன்னுமே உங்களை சக்தி வாய்ந்த ஆற்றல் கொண்ட நபர்களாக மாற்ற வந்தது அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல நம்பணும். கடகராசியில் இருக்கிறவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. அவ்வளவு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசி இந்த கடகராசி. இன்னையிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய பயத்தை விட்டுடுங்க, நம்பிக்கையை பிடிங்க. உங்களோட கனவுக்காக ஓட ஆரம்பிங்க. வெற்றியில் தான் கண்டிப்பாக நீங்கள் நிற்பீங்க. இது உங்கள் நேரம், அது வந்துடுச்சு. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழலை நீங்கள் எப்படி கையாண்டால் நன்மையை பெறலாம், இந்த சூழலில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடகராசியில் பாருங்களேன், புனர்பூசம், ஆயில்யம், இந்த பூசம் 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கடகராசிக்காரங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பான உயர்வு ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பிரச்சனைக்குமே நிரந்தரமான தீர்வை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு இதுவுமே உறுதுணையாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ இந்த பூசம் ஆயில்யம் உங்களுக்கு எப்படி கிரகநிலை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில் குரு பகவானும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறாங்க. அடுத்தது தனவாக்கு குடும்பஸ்தானம், அதில் கேது பகவான் வராரு. அஷ்டமத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்த அயன சயன போகஸ்தானம், அதில் சூரியனும் புதனும் இருக்காங்க.
இந்த நிலைகளில் இந்த வாரம் கிரக சூழல் உருவாகியிருக்கு. இதை பொறுத்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் யார்? சந்திரன். சந்திரனோட சஞ்சாரத்தால் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சிறப்பாக வேகமாக முடிச்சு காட்டக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சில வேலைகள் பாருங்கள் நடந்திருக்காது. எவ்வளோ முயற்சி பண்ணியும் பின்னாடி தான் ஏற்பட்டிருக்கோம். அப்படி முடிக்க முடியாமல் விட்ட வேலையை கூட இந்த வாரம் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. மற்றவங்க முடியல அப்படின்னு விட்ட வேலையை கூட நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே போல் வேலையெல்லாம் சிறப்பாக இருந்தாலுமே பணவரவு சீராக இருக்கும். ஆனால் செலவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பணம் வரும் பொழுது செலவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எது ஒரு விஷயம் அனாவசியமோ அதை தவிர்க்க பாருங்கள். அத்தியாவசியம் எதுக்கோ அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. இப்போ உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே விலகுது. அதனால் நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். கவனமாக முன்னெச்சரிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். நன்மையை நீங்கள் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் உங்கள் தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு உயர்வு வரணும்னு நினச்சிங்களோ அதை சாதிக்கக்கூடிய திறமை இப்போ பிறக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்கிறது, நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தை எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே முன்னேற்றம் வரும். வச்சுருக்கிற பொருட்களை தரமாக வச்சுக்கோங்க. வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க. இது ரெண்டும் இன்னுமே கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் குடும்பம் காதல் பணம் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய சூழல் இந்த வாரம் உருவாகியிருக்குங்க. அதனால் எல்லாமே நல்லா தான் நடக்கும். கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது பொருட்களை கையாளும் பொழுதுமே கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் வீணான அலைச்சலை கொஞ்சம் சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. நிறைய பொறுப்பு உங்களுக்கு வரும். ஆனாலும் பாருங்கள், உங்கள் பொறுப்பை நீங்கள் சரியாக செய்வதால் அதுக்கான அங்கீகாரத்தை பெற போகிறீங்க. குடும்பத்துலேயுமே இதனால் நல்ல ஒரு சூழல் மகிழ்ச்சியான நிலை ஏற்படுது. குடும்பத்துக்குள்ளே இந்த பிரச்சனை தீருது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்கள் குடும்பத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இப்போ நல்லாயிருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை தீருது. உங்களுக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை வருது. பிள்ளைங்க உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. அதுவே மன மகிழ்ச்சியை தரும். உங்கள் பேச்சை கேட்காத பிள்ளைங்க கூட நீங்கள் சொல்கிறது இப்போ சரின்னு ஒத்துக்குவாங்க. உங்கள் திறமையால் சுற்றி இருக்கிற எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்த போகிறீங்க. அது அற்புதமான நிலைக்கு நீங்கள் வரக்கூடிய சூழல் இப்போ இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த செஞ்சு முடிக்கிறதுல வேகம் இருக்கும். விவேகத்தோடு செயல்படுத்தினா வெற்றி உங்களுக்கு தான். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் அடுத்தவங்க உங்களோட செயல் திட்டங்களை பற்றி சொல்கிறத தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு சக கலைஞர்களுமே இப்போ பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே நீங்கள் போடுற பிளானை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. உங்கள் ரகசியத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்கிறதையும் தவிர்க்க பாருங்கள். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலிடம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் கொஞ்சம் இப்போ தடுமாற்றம் அடைவது போல் சூழல் இருக்குங்க. அதனால் கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால கல்வி பற்றின எண்ணம் இப்போ மேலோங்கும். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெறலாம். அதே போல் உங்கள் கல்விக்காக பெற்றோர் ஆசிரியரோட உறுதுணை பக்கபலமாக இருக்கும். எதிர்கால நலன் கருதி நீங்கள் இப்போ எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நன்மையை ஏற்படுத்தக்கூடியது அமையுது. இது தொடர்பான நிறைய விஷயம் இப்போ உங்களுக்கு வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றின எண்ணம் மேலோங்கிறது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான பணிகளையும் இப்போ நீங்கள் ஈடுபடுவீங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் சேர்ந்த உங்களுக்கு இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல மேலிடத்துக்கிட்ட இருந்து வந்த பயம் நீங்குது. மேலிடத்துக்காக பயந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களுக்கான வேலையை செஞ்சால் பயப்பட தேவையில்லை. உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போடணுங்க. நண்பர்கள்கிட்ட பேசும்போது கூட வார்த்தைகளில் நிதானமாக கவனமாக இருக்கணும். ஏன்னா நண்பர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற ஆவணத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. சரியான இடத்துல வைங்க. எங்கேயாச்சும் வச்சுட்டு ஞாபக மறதியால் தேடுற மாதிரியான சூழல் இருக்கிறதுனால அந்த ஆவணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக கையாளுங்க. சொத்து விவகாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எதிர்பாராத செலவும் வருது. நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போ காரிய வெற்றியை ஏற்படுத்துது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபடாமல் நீங்கள் தப்பிக்கலாம். அடுத்து பாருங்கள் பூசம்.
இந்த வாரம் தைரியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது 3மே இருக்குங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை கூட சாதுரியமான பேச்சால் முறியடிச்சிடுவீங்க. இது வரைக்கும் பேசாமல் இருந்த சகோதரர்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகுது. பண வரத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக அமையுது. ஆனாலும் வண்டி வாகனத்தை இயக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரத்தில் கொஞ்சம் தாமதம் வரலாம். அதனால் சலிப்பு வர வேண்டாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் இடமாற்றம், பதவி மாற்றம் இந்த மாதிரியான சூழலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் வேலை விஷயத்துலையும் சரி, வேலை செய்கிறவங்ககிட்டையும் சரி கவனமாக இருங்க. உங்கள் ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எச்சரிக்கையோடு செயல்பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பாருங்கள், இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே சுமூக உறவு நீடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைங்களோட கல்வியில் அக்கறை காட்டுவீங்க. இப்போ உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் பணவரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்தி தரும் வகையில் இருக்குது. ஆனாலும் செலவுமே கொஞ்சம் வரும். அதை சுபவிரயமாக மாற்றுறது உங்களோட திறமை. உங்களுடைய அனைத்து வித காரியத்துக்கும் வெற்றிக்கு தேவையான உதவி பக்கபலமாக கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களாலேயோ, நண்பர்களாலேயோ, உறவினர்களாலேயோ உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். இதனால் சிறப்பான உயர்வு, நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த வாரம் அனைத்து விதத்திலுமே நன்மைகள் அதிகரிக்கவும், தீமைகள் விலகும். இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக பண்ணலாம். இந்த வழிபாடு நன்மையை பயக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விதத்திலுமே காரிய வெற்றியை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்ப்புகளை கையாளக்கூடிய அளவுக்கு மன தைரியத்தை ஆஞ்சநேயர் அருளால் நீங்கள் பெறுவீங்க. ஆஞ்சநேயர் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதம் நீங்கி காரிய வெற்றியும் மன தைரியத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நீங்கள் இந்த வாரம் பெறலாம். அது அற்புதமான கிரக சூழலால் சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.